டைம் ட்ரை பண்ணியும் சொதப்புன்னு தான்டா மிச்சம். நான் ஒண்ணுடா, அந்த பிரியாவை நான் விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவளை நான் அடைஞ்சே தீருவேன். சரி, இப்போ கொஞ்சம் பொறுமையா போலாம் அப்படின்ட்டு பொறுமையா இருக்கேன். அவ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். ஐயோ கடவுளே, அபி இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டியா? என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்கான் பாத்தியா? ச்சே, நினைக்கவே அருவருப்பா இருக்கு. ஆமா வெண்ணிலா, இவன் சரியான கேவலமானவன் தெரியும். உனக்கு இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. சீ, எவ்வளவு திமிரு இருந்தா பால்ல போதை மாத்திரையை கலந்து பிரியாவை அடையணும்னு நினைச்சிருப்பான். என்ன ஒரு கேவலமான புத்தி. ஆமா அபி, இவனை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி இவன் கழுத்து நெரிச்சு கொன்னலாம் போல வருது. ச்சே, எவ்வளவு கேவலமா பண்ணியிருக்கான். அபி, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இப்பவே இவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவனை அசிங்கப்படுத்தணும். வெண்ணிலா, பொறுமையாயிரு. உன் கோவம் நியாயமானதுதான். எனக்கும் இவன் மேல ஆத்திரமா தான் வருது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும். அபி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். இப்படியே விட்டுட்டே இருந்தாலும் இவன் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவான். இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது அபி, சும்மா விடக்கூடாது. வெண்ணிலா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்போதைக்கு யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம நல்லபடியா கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அபி, நீ என்ன சொல்லன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு ஆத்திரமா வருது. வெண்ணிலா, பொறுமையா இரு. நீ என்ன நம்பு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எப்படி மாட்டி விட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி நான் பண்றேன். நீ இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத. அபி, புரியல, நீ என்ன பண்ண போற? இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காத வெண்ணிலா. உனக்கு எல்லாமே நாளைக்கு கண்டிப்பா புரியும். நான் இவனை சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே நான் இவன் மேல கொலை வெறியில தான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் இவன் தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் இவனை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். இவனுக்கு நேரம் நெருங்கிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே தங்கச்சிக்காரி ஜெயில தான் கிடக்குறா. அவளுக்கு துணைக்கு இவனும் போனோம்ல. கண்டிப்பா இவன் பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிப்பான். அபி, நீ என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாச்சும் பிரச்சனையா அபி? தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காத வேண்டியலா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு உனக்கே புரியும். சரி அபி, நீ சொல்றதுனால நான் இப்ப யார்கிட்டையும் சொல்லாம இருக்கேன். ஆனா இதை எப்படி இழுத்துட்டே இருந்தா நல்லா இருக்காது அபி. எவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரியப்படுத்தணும். வெண்ணிலா, அதை பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கே இவனோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய வரும். நான் தெரிய வைப்பேன். சரி அபி, நல்ல வேலை பிரியாக்கு எதுவும் ஆகல. ஆமா வெண்ணிலா. சரி மச்சான், நான் அப்புறமா பேசுறேன். சரிடா. ஆமா, இவளுங்க இங்க என்ன பண்றாளுங்க? ஒருவேளை நான் பேசுனதெல்லாம் கேட்டுப்பாளுங்களோ? சே, அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்ல. இப்ப எதுக்கு இவளுங்க ரெண்டு பேரும் இந்த முறை மாச்சிட்டு இருக்காளுங்க? அதானே, இவளுங்க முறைக்காம இருந்தா தானே ஆச்சரியம். சே, இவளுங்க முகரையெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம எழுந்து போயிடலாம். எவ்வளவு திமிரு பாத்தியா அபி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருந்தால. இவனை சும்மாவே விடக்கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெண்ணிலா. எல்லாத்துக்கும் மொத்தமா அனுபவிப்பான். இவனுக்கு கெட்ட நேரம் நெருங்கிருச்சு. வெண்ணிலா, ரியாக்கா வேற நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. நீ சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துரு. நான் கொஞ்சம் கார்த்திக் ப்ரோவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி அபி, நான் எடுத்து கொடுத்துட்றேன். சரி வெண்ணிலா, நான் பேசிட்டு அப்படியே பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துடுறேன். நீயும் தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரி அபி. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரவி தானா? இவன் பண்ண கேவலமான செயலாலதான் எனக்கும் சூரிய மாமாக்கும் தேவையில்லாம என்னதெல்லாமோ நடந்துருச்சு. நான் கூட சூரிய மாமாவை சந்தேகப்பட்டுட்டேன். அவர் வேணும்னு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாருன்னு இப்பதான் எனக்கு உண்மையாவே எல்லாமே புரியுது. அந்த போதை மாத்திரை கலந்த பால் சூரிய மாமா குடிச்சதுனாலதான் அன்னைக்கு நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனாலதான் அவர் என்கிட்ட கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு போல. சூர்யா மாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சிவன் பண்ண காரியத்தாலதான் அவர் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்திருக்காரு. அது அவர் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை கொஞ்சம் கூட நம்பாம நான் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சூர்யா மாமா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவருக்கு நான் இதெல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? அப்படியே நான் சொன்னாலும் அவரை நம்புவாரா இல்லையான்னு வேற எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் மேல கோவப்படவும் முடியல. அவர்கிட்ட நடந்த உண்மையை என்னால சொல்லவும் முடியல. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு என்னால எப்படி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்ல முடியும்? கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வந்து என்ன நிப்பாட்டிட்டியே. போதை மாத்திரை கலந்த பாலை குடிச்சதுனாலதான் அவர் மனசுல உள்ள எல்லாமே வெளியே வந்தது. அது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். இருந்தாலும் அதுதான் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? அவர் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு, நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவர் நம்புவாரா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க அபி சிஸ்டர். அது சக்தி எங்க? அவன் இங்கதான் நின்னுட்டு இருந்தான். கிருஷ்ணா மாமா கூட போயிருக்கான். ஓ அப்படியா?
என்னாச்சு சிஸ்டர், அவனை கூப்பிடணுமா என்ன? இல்ல வேண்டாம், நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். அப்படியா, சொல்லுங்க சிஸ்டர். இல்ல கார்த்திக் ப்ரோ, அது நாளைக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துரும் தானே? அபி சிஸ்டர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துரும். அவனை சும்மா விடக்கூடாது கார்த்திக் ப்ரோ. அவன் பண்ண தப்புக்கான தண்டனை அவன் அனுபவிச்சே ஆகணும். இன்னும் தேவையில்லாம நிறைய தப்பு பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் மொத்தமா அனுபவிக்கணும். அபி சிஸ்டர், என்ன சொல்றீங்க? இன்னும் வேற தப்புலாம் பண்ணியிருக்கானா? எனக்கு புரியல. கார்த்திக் ப்ரோ, அதை என் வாயால சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கு. என்னாச்சு அபி சிஸ்டர்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம பிரியா குடிக்கிற பால்ல போதை மாத்திரையே கலந்துருக்கான். ஒரு நேரம் இல்ல, 3 நேரம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அபி சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக் ப்ரோ, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்ததை நானும் வெண்ணிலாவும் இப்பதான் கேட்டோம். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அவனை நான் இப்ப கொல்லாம விட மாட்டேன். கார்த்திக் ப்ரோ, பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். அதனாலதான் நானும் அமைதியா வந்துட்டேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க என்னடானா நாளைக்கு வர பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க? கார்த்திக் ப்ரோ, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு பாத்துக்கலாம் அவனை. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது அபி சிஸ்டர். அன்னைக்கு பிரியாக்கு வச்சிருந்த பாலை நான் தான் குடிச்சேன். அதை குடிச்சது என்னன்னே தெரியல, போதை ஏறின மாதிரி அப்படி ஏறிச்சு. தலை வேற ஹெவியா வலிச்சது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு இல்ல. அடுத்த நாள் பார்த்தா கிருஷ்ண மாமா என்ன திட்டுன்னு திட்டினாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் தான் குடிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி எனக்கு போதை ஏறிச்சுன்னு. இப்பதானே புரியுது, இந்த வீணா போனதான் பால்ல போதை மாத்திரை கலந்துருக்கான்னு. ஆமா கார்த்திக் ப்ரோ, இப்ப 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவன் கிச்சன்ல ஏதோ மாத்திரையை கலக்கிட்டு இருந்தான். நான் கூட என்ன ஏதுன்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு சுந்தரி சித்தி வந்து என்னதெல்லாமோ சொல்லி ஏமாத்தி அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அபி சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுந்தரியும் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருப்பாங்களா என்ன? இல்ல கார்த்திக் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஏதோ பையனை காப்பாத்தணுங்கிறக்காக அன்னைக்கு என்னதெல்லாமோ சொல்லி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க இந்த ரவியோட பிளானா மட்டும்தான் இருக்கும். முதல்ல என் ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான், இப்ப என்னடானா பிரியா வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கான். எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருக்கான். கார்த்திக் ப்ரோ, சின்னையோட அவன் ஆட்டம் முடிஞ்சது. நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா முடிவு கட்டுறோம். கண்டிப்பா சிஸ்டர், இந்த அளவுக்கு பண்ணிருக்கான், அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. கார்த்திக் ப்ரோ, யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லிக்காதீங்க. சரி அபி சிஸ்டர். வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ஒருவேளை என் மேல செம்ம கோவத்துல இருக்காளோ? வெண்ணிலா. சூர்யா மாமா கூப்பிட்டீங்களா என்ன? என்ன வெண்ணிலா, நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. என் மேல கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை வெண்ணிலா. திடீர்னு அந்த 2 பொண்ணுங்களும் திடீர்னு என்கிட்ட வந்து பேசினாங்க. திடீர்னு நம்பர் கேட்டாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை வெண்ணிலா. ப்ளீஸ், நீ என்ன தப்பா நினைக்கலல்ல? இல்ல, நான் எதுவும் நினைக்கல. சாரி வெண்ணிலா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சூர்யா மாமா. நான் எதையும் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேனா, அதனால நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கல. ஏற்கனவே நீ என் மேல கோவத்துல தான் இருக்க. எதுக்கு என் மேல கோவமா இருக்க, என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திடீர்னு நீ வேற என்னமோ ஏதோ நினைச்சிருப்பல, அதனாலதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? அப்ப என் மேல நீ கோவமா இல்லையா? இல்ல, கோவம்லாம் எதுவும் இல்ல. உண்மையாவே வா. ஐயோ ஆமா, உண்மையதான் சொல்றேன், எந்த கோவமும் இல்ல. இப்படியே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்கன்னா வேற இதுக்கும் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். சரி சரி, நான் இதுக்கப்புறம் எதுவும் கேட்கல வெண்ணிலா. வெண்ணிலா, அப்புறம் நான் அப்பவே ஒண்ணு கேட்டனே, என்னாச்சு? என்ன கேட்டீங்க? இல்ல வெண்ணிலா, பொங்கல் வச்சு முடிச்சதும் வரேன்னு சொன்னேன். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பூஜை நடக்கும். அதுக்குள்ள நம்ம போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடலாமே. ஓ, போட்டோவா? சரி வரேன். சரி வெண்ணிலா, கோயிலுக்கு பேக் சைடு போயிடலாம், அங்கதான் இடம்லாம் நல்லா இருக்கு. சரி. சரி வா வெண்ணிலா. ம். வெண்ணிலா பாத்து. ஐயோ சாரி சூர்யா மாமா, தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. வெண்ணிலா, நானும் தான் அடிக்கடி ஸ்லிப் ஆகுறேன். என்ன சொன்னீங்க? இல்ல வெண்ணிலா, பரவாயில்ல, பார்த்து பொறுமையா வான்னு சொன்னேன். இல்லையே, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, நான் இப்படிதான் அடிக்கடி ஸ்லிப் ஆயிடுறேன்னு சொன்னேன். இப்ப போட்டோ எடுக்க போணுமா வேண்டாமா? என்ன வெண்ணிலா இப்படி கேட்டுட்ட? போனோம். அப்புறமா இப்படியே பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா எப்படி போட்டோ எடுக்க போறது? டைம் ஆயிரும், சீக்கிரமா வாங்க. அச்சோ, சாரி வெண்ணிலா, போலாம். சரி, முதல்ல என்ன விடுங்க. சரி வெண்ணிலா. மா,
என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன இங்க சாமி கும்பிடுறதுக்கா வந்தோம்? கொஞ்சம் விட்டா அப்படியே பக்தி பரவசத்துல பிறந்துருவீங்க போல. எனக்கும் பிரியாக்கும் எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், அதை பத்தி எப்படியாச்சும் மீனாட்சி கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. பேசுனீங்களா இல்லையாமா? டேய் எனக்கு என்னடா பண்ண சொல்ற? நானும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பேச ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவ தான் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. அதையும் மீறி ஏதாச்சும் பேசினா இதை பத்தி தயவு செஞ்சு பேச வேண்டாம்னு சொல்றா. என்னடா பண்ண சொல்ற? ச்சே, என்னவா நீங்க இவ்வளவு irresponsible-ஆ பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எப்படியாச்சும் எனக்கும் பிரியாக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. டேய் நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ தான் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கும் அந்த பிரியாக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். ரவி, உன்னை விட இந்த கல்யாணத்துல நான் தான் ஆர்வமா இருக்கேன். எப்படியாச்சும் முடிஞ்ச வரை நடத்தி காட்டுறடா. அந்த மீனாட்சி மண்டையை குழப்பறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அவளுக்கு எப்படியாச்சும் குழப்பிடலாம். மீனாட்சி மண்டையை குழப்பறதெல்லாம் ஈஸின்னு சொல்றீங்க, ஆனா மண்டை எதுவும் குழப்பின மாதிரி இல்லையே. என்னடா எல்லாம் நீ நினைச்ச உடனே நடந்துருமா என்ன? அதுக்காக உள்ள இருந்து எவ்வளவு வேலை பார்க்கணும் தெரியுமா? எல்லா கஷ்டமும் எனக்கு தானே தெரியும். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கம்மா. ரவி, அவசரப்படாத, பொறுமையா இரு. நான் எப்படியாச்சும் பேசி அவன் மண்டைய கழுவி உனக்கும் பிரியாக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு கூட கோயில்ல அந்த பிரியாவும் கார்த்தியும் ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்பவும் அதை பார்த்து சொல்லதான் செஞ்சேன். என்னம்மா சொன்னீங்க? இப்படியே விட்டா சரி வராது. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வை. தெரிஞ்ச பையனுக்கா கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ எப்படி யோசிப்பா பாத்துக்கலாம். பொறுமையா இரு. நம்மளே போய் அடிக்கடி அவகிட்ட கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். புரியுதுமா, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிடா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அது வரைக்கும் எந்த கிறுக்கு வேலையும் பண்ணாம இரு. அதுவே போதும். சரிம்மா. நல்லபடியா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆமாம்மா, இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரியாக்கா, உண்மையாவே பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்துக்கா. சென்னிலா, கேட்டுச்சா இவ என்ன சொல்றான்னு? என்னாச்சு? உண்மையாவே பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்துதான். அப்படி நீ 2-3 ரவுண்ட் வாங்கி சாப்பிடும் போதே நினைச்சேன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆமா வெண்ணிலா, உண்மையாவே நல்லா இருந்துல்ல. நெய் வேற நிறைய ஊத்திருந்தீங்க. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அதான் பார்த்தோமே. எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். கார்த்திகையும் காணோம், பிரியாவையும் காணோம். எங்கேயாச்சும் தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்களான்னு வேற தெரியல. ஒவ்வொரு நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கு. யார் கண்ணிலையாச்சும் மாட்டினா என்ன ஆகும்? இவன் வேற சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். எங்கே தான் போனான்னு தெரியல. எப்பா சக்தி? சொல்லுங்க அத்தை. கார்த்தி எங்கப்பா? அத்தை, அவன் அந்த சைடு நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஓ அப்படியாப்பா, சரி. பிசாசு. என்னடா பிசாசு, ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்தியே, அப்படி என்ன வேண்டிட்டு இருந்த? செரும மாடே, என்ன வேண்டுன்னு கேட்குற? வேண்டுதலை வெளியே சொன்னா பழிக்காது. ஆடியே, என்கிட்ட சொல்லலாம்டி. என்ன, நான் உன் புருஷன் தானே, சொல்லு சொல்லு, அப்படி என்ன வேண்டிட்டு இருந்த? சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு வேண்டியா என்ன? எருமை எப்ப பார்த்தாலும் அதுலயே இரு. கோயில வச்சு என்ன பேசணும் கூட தெரியாதுல்ல. ஆடியே, நான் என்னடி அப்படி தப்பா பேசிட்டேன்? இல்ல, ரொம்ப நேரம் வேண்டிட்டு இருந்தியே, ஒருவேளை இதை பத்தி எதுவும் வேண்டுனியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அப்புறம் என்னதான் ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்த? அது நீ எத்தனை இன்டர்வியூக்கு ஏறி ஏறி இறங்கினாலும் இந்த ஜென்மத்துக்குள்ள உனக்கு கண்டிப்பா வேலையே கிடைக்க கூடாதுன்னு வேண்டுவேன். அடி பாவி, என்னடி சொல்ற? நானும் வேலை கிடைக்கணும்னு வேண்டி இருப்பேன்னு பார்த்தா வேலையும் கிடைக்க கூடாதுன்னு வேண்டி இருக்கேன்னு சொல்ற, ஏன்டி? அது ஒருவேளை உனக்கு வேலை கிடைச்சதுன்னா நீ என்னதானே போட்டு டார்ச்சர் பண்ணுவ, அதனாலதான். அடி பாவி, அதுக்குன்னு வேலை கிடைக்கவே கூடாதுன்னு அடி வேண்டுவே? ஆமாடா, அப்படிதான்டா வேண்டுனேன். அதுக்கு இப்ப என்ன? பிசாசு பிசாசு. பொறுக்கி, உனக்கு இதுக்கப்புறம் கன்ஃபார்மா வேலையே கிடைக்காது போ. அதாண்டி பாத்துக்கிறேன்டி உன்ன. அது எப்படி வீட்டுல இருக்கும்போது ஒழுங்கா இன்டர்வியூக்கு போ, வேலைக்கு போ, வேலை கிடைக்கிற வழியை பாருன்னு நல்லா அட்வைஸா பண்ணி தீட்ட வேண்டியது, இங்க வந்துட்டு சாமி கிட்ட இவனுக்கு வேலையே கிடைக்க கூடாதுன்னு வேண்ட வேண்டியது. என்னடி நியாயம் இதெல்லாம்? பொறுக்கி, அதெல்லாம் அப்படிதான். இதுக்கப்புறம் உனக்கு வேலை எல்லாம் கிடைக்காது. ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம், சரியா? என்னது ஜாலியா சுத்திட்டு இருக்கணுமா? அடி பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா சுத்தலாம் நான் சொல்றேன். போடா பிசாசு பிசாசு. பொறுக்கி, பொங்கல் நல்லா இருந்ததுல்ல? இருந்துச்சு. அதான் நல்லா நிறைய வாங்கி தின்னியே, அப்பவே நினைச்சேன் சரியான தின்னுமுட்டி கழுத தானே, நல்லா தின்னுபுட்டு சாமிட்ட இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் போட்டியா? ஆமா, அதனால என்ன? ஃப்ராடு, சரியான ஃப்ராடா இருந்திருக்க. போடா. சரி, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? இப்ப இங்க இருந்து கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள வீடு போய் சேர முடியும். ஆமாண்ணே, நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்பவே கிளம்பிடலாம். நான் அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். சரிடா. நாளைக்கு நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். தப்பு பண்ணவன் எப்படினாலும் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நாளைக்கு எப்படா விடியும்னு இருக்கு.
என்னாச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு? எதுக்கு தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை மண்டை கிண்ட குழம்பி போச்சோ? ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல எல்லாரும் செம்ம டயர்டா இருப்பாங்க. எனக்கே அப்படியே தூக்கம் அள்ளுது. ஆனா இவன் மட்டும் என்ன இங்க நின்று பப்பரப்பேன் நின்றுட்டு இருக்கான்? மச்சான், மச்சான், டேய் மொங்கூஸ் மண்டையா, நான் இவன் பக்கத்துல வந்து நிற்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை இவனுக்கு? ஒருவேளை என் தங்கச்சி யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருப்பானோ? போட்டாலும் போடுவான். சரியான திருட்டு பையன். டேய் திருட்டு நாயே. மச்சான் வந்துட்டான் மச்சான் நொச்சான்னு. என்னடா என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல? யாருக்கும் தெரியாம என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? டேய் ஏன்டா சும்மா இருடா, நான் எதுவும் யோசிக்கல. அதான் தெரியுதே சார் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்கன்னு. அப்புறமா என்ன? அதுவா, அது சும்மாதான் ஏதோ சொல்றேன். சரி தூக்கம் வரலையா என்ன? கோயிலுக்கு போயிட்டு வந்தது டயர்டா இருக்குன்னு அப்பவே சொன்னேன். இப்போ என்னடா நான் தூங்காம இங்க நின்று வானத்தையே பார்த்துட்டு இருக்க? அது தூக்கம் வருதுதான், ஆனா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது சந்தோஷமா இருக்கா? என்னடா உன் பேச்சிலேயே ஒரு பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. அது நாளைக்கு எப்ப விடியோன்னு காத்துட்டு இருக்கேன். எருமை எருமை, நைட் ஆனா விடிய தானடா செய்யும். இது என்ன நாளைக்கு எப்ப விடியோன்னு இப்பவே காத்துட்டு இருக்கேன்னு சொல்ற? என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? பைத்தியம்லாம் எதுவும் பிடிக்கல. நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்னது பெரிய சம்பவம் நடக்க போகுதா? அதுவும் எனக்கு தெரியாமையா? டேய் என்னடா, என்ன கோல்ல விட்டு நீ ஏதாச்சும் சம்பவம் பண்ண போறியா என்ன? ஆமா ஆமா, அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு நடக்கும்போது உனக்கே தெரியும். என்னடா சொல்ற? ஒழுங்கா சொல்லி தொலைடா. நாளைக்கு என்னடா நடக்க போகுது? அதுவா, அது நடக்கும்போது பாத்துக்க. எரும மாடி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாரு, ஒரு தரமான சம்பவம் இருக்கு. நீயே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஆமா, உனக்கு வேற வேலை இல்லை. நீ சும்மா பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருப்பா. சம்பவமாவது கிம்பவமாவது போடா. சரி பாவம் ஒத்தையில் நிக்கே என்ன தூக்கம் வரலையான்னு கேட்காம தான் ஓவரா மினிக்கிட்டு இருக்க. சரி சரி சீனா போடாத, போய் தூங்கு. எரும மாடி, என்னடா சம்பவம் அதை முதல்ல சொல்லுடா. நீ இப்படி அரைக்குறையா சொன்னா எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? மச்சான், உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளவுதானே நான் சொல்லுவேன். மத்ததெல்லாம் நீ நாளைக்கு பாத்துக்க. என்னடா சொல்ற? அதான் சொல்றேன்ல, பெரிய சம்பவம் ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காமெடி வீடியோஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பவும் போல் அந்த காமெடி வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னோட சேனல் போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லா சேனல்லையும் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது என்ன இஷ்யூன்னு. சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஒருவேளை இந்த ஆப் யூஸ் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறதுனால தான் பிரச்சனையா என்னன்னு தெரியல. நாங்கள் பார்த்த வரையில் யூடியூப் வந்து இப்போ ஒவ்வொரு சேனலாக தூக்குறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன சொல்கிறதுனே சத்தியமாக எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னே எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் ஒவ்வொரு சேனலாக போய்கிட்டே இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. முடிஞ்ச வரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி யாருக்காவது சேனல் போயிருந்து அவங்க நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் சேனலே வந்து நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இப்போ நாங்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டே தான் வீடியோ போடுறோம். எப்படா சேனல் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடு தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கெலாம் சத்தியமாக வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா இந்த மாதிரி சேனல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இப்போது சேனல் ஏதோ போகிற வரை வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.